ஐயோ யானை வராது, ஆனால் சிறுத்தை மட்டும் வரும். என்னாச்சுங்கண்ணா? யானையா? ஐயோ ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஃப்ளை வித் AruNVinith. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோமா, இனிமேல் வந்து நம்ம மைசூரில் தாங்க இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா யானை துரத்தாங்க ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஜூவில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கேருந்து வெளியே வந்தாச்சுங்க. ஸோ ஜூலேருந்து வெளியே வந்தாச்சு. இங்கேருந்து கிளம்பி நம்ம இப்போ டிஎன் வந்துட்டுருக்கோம், மைசூர்லேருந்து கிளம்பி. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ லாஸ்ட் 2 வீடியோ பார்க்கலன்னா லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலோட சேர்ந்து நீங்களும் பறக்கணும் அப்படின்னா ஃப்ளை வித் AruNVinith சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட வந்து பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக போகுது பார்த்தீங்களா அந்த ரோடு, அது வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டர் வரும். ஸோ டேரெக்டாக வந்து திம்பம் மலைப்பாதை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வழியாக தான் நான் வந்து கீழே இறங்க போகிறேன். வாங்க அப்படியே போகலாம். மைசூர் பேலஸ் லெஃப்ட், ஊட்டி 160 கிலோமீட்டர். மைசூரும் சரி, மைசூர் ரோடும் சரி, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. 19 கிலோமீட்டர் இதே ரோட்டில் தான் போகணுமா? கூகுள் மேப் அப்படி தான் சொல்லுது காதில். மைசூர் ஏர்போர்ட்டில் வெளியே நின்றுட்டுருக்கோம் நம்ம. இப்போது அங்கே தெரியுங்களா இந்தியன் ஃப்ளாக், தேசிய கொடி. மைசூர் ஏர்போர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டுருக்கோம் ஆப்போசிட்டில். மைசூர் ஏர்போர்ட். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த ஹில்ஸில் ஏற போகிறோம். அந்த ஹில்ஸ் கிடையாது, இந்த சைடு இருக்கிற ஹில்ஸ். ஸோ சீக்கிரமாகவே கர்நாடகா பார்டர் கிராஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. டீ கடை. பார்டர் கிட்ட வந்தாச்சுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆயிடும். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கணும், தாளவாடி இருக்கு பார்த்தீங்களா, தாளவாடிக்கு பின்னாடி அந்த சைடு உள்ள மறுபடியும் கட்டாயி உள்ளே போகணும். ஸோ அதுக்கு அந்த பார்டர் செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தால் நம்ம இருக்கோம். ஸோ அங்கே லாங்கில் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அங்கே தான் வந்து செக் போஸ்ட் இருக்குது, பார்டர் கிராஸ் பண்ணுற ஏரியா. ஸோ வாங்க அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே பொறுமையாக கிளம்பி இங்கேருந்து போவோம். கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். என்ட்ரி ஆயாச்சு. கோயம்புத்தூர்னா 115 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. ரோடு வரமாக எவ்வளோ மங்கீஸு கொண்டிருக்கு பாருங்கள். குரங்கு எதனா போடுவாங்களான்னு பார்த்துட்டு வண்டி நிறுத்தோம்னா கரெக்டாக நம்மக்கிட்டே எல்லாம் ஓடி வந்துடும். சொல்ல அங்கே ஸ்லோ பண்ண காட்டி அவன் பின்னாடி ஓடி போகுது, கார் பின்னாடியே. ஏ நம்ம வர வரைக்கும் குரங்கு அதோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்குது. நம்ம வண்டியை நிறுத்துறோன்னு தெரிஞ்சதுன்னா போதும், ஸ்லோ பண்ணுற மாதிரி இருந்தால் போதும், நம்மக்கிட்ட எல்லாம் ஓடி வந்துடும். மறுபடியும் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்க மாட்டேங்குது. ஸோ தேங்க்யூ, விசிட் அகைன் கர்நாடகா. இங்கேருந்து மதுரை 311 கிலோமீட்டர் தமிழ்நாடுக்குள்ளே வந்தாச்சுங்க. ஸோ வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாடு உங்களை அன்புடன் இருக்கிறது. காசு வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். காசு வாங்கலை தெரியலையே. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம். 2 வீலருக்கு வாங்க மாட்டாங்களோ? அட்டென்ஷன், மான் கிராஸ் பண்ணும் பகுதி. வழியை விடுங்கய்யா, காக்காரனே வழி விடுனே. நேற்று காலையில் யானை குறுக்கு வந்த மாதிரி இன்றைக்கி வந்துட போகுது. எப்போ எவ்வளோ சீக்கிரம் இடத்த காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடும். இப்போ மன்னாரி இன்னும் 20 கிலோமீட்டர் தாங்க, சீக்கிரமாக ரீச் ஆகிடலாம். 20 கிலோமீட்டரில் ஒரு 7 கிலோமீட்டர் அந்த திம்பம் ஹில்ஸ் இறங்குறதுக்கு சரியாக போயிடும். இப்போ மிச்சம் ஒரு 13 கிலோமீட்டர் தான் இருக்குது பேலன்ஸ். ஆசனூர் வந்துட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஹில்ஸ் ஏறி இறங்கணும். ஸோ திம்பம் வந்துடும் இன்னொரு 10 கிலோமீட்டரில். ஆசனூர் செக் போஸ்ட்டில் இருக்காங்க.
மாட்டுக்காரனே குறுக்க வராதண்ணே. என்ன இப்படி நொறியும் கிடக்கு? பொங்கல்வாடி. சிறுத்தை கடக்கும் பகுதி. நாய்க்காரனே ஃபாரஸ்ட்காரங்க என்னமோ பண்ணிருக்காங்கயா. வெட்டின மரத்தில் உரமாக போட்டிருக்காங்களா? ஆனால் எரிக்கிறாங்களாட்டிருக்கு. ஸோ கொல்லேகால் லெஃப்ட்டில் 78 கிலோமீட்டர், கேர்மாலம் 24 கிலோமீட்டர், ஸ்ட்ரைட்டாக போனால் சத்தி 32 கிலோமீட்டர்ஸ். ஸோ நேற்று காலையில் அதாவது லெஃப்ட்டில் கட் ஆகி போயிருப்போம். ஸோ அங்கேருந்து வந்தால் ரைட்டு, இங்கேருந்து போனால் லெஃப்ட்டு. ஸோ அது வந்து லாஸ்ட் வீடியோவில் போயிருப்போம். ஸோ கீழே போகுது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரோடு தான். அதில் தான் நான் இப்போ வந்து கேர்மாலம் போய் கொல்லேகால் போய் அங்கே ஒரு மொனாச்சேரி போனோம். ஸோ இந்த ரோடு தான். அந்த ரோடு என்ன க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, தெரியலையே என்னாச்சுன்னு. அந்த தண்ணி வந்து பாலங்கி தடிச்சு உள்ள தள்ளிடுச்சா. நேற்று போகும்போதே அவ்வளோ தண்ணி தேங்கி நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ பார்க்கலைன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ளை வித் AruNVinith. பறக்கலாம் என்னோடு. ஸோ அவ்வளோதான், திம்பம் வந்துட்டோம். இன்னொரு 6 கிலோமீட்டரில் திம்பம் ரீச் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் திம்பம் மலையிலேருந்து கீழே இறங்க வேண்டியதான். ஏய் என்ன நடு ரோட்டில் வண்டி நின்றுட்டுருக்கு? என்னமோ கிராஸ் ஆகுதாட்ருக்கு. ஆமாம், யானை 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 யானை. இன்னைக்கு மானையா? என்னண்ணாச்சு? என்னாச்சுங்கண்ணா? யானையா? ஐயோ, மறுபடியும் யானையா? இதில் தான் வருதுங்களா இல்லை காசு போயிடுச்சுங்களா? நேற்று தான் யானையை பார்த்தேன் காலையில். கிராஸ் ஆகிடுச்சுங்களாண்ணா யானை? கரும்புக்காக வருதா? ஐயோ, கரும்பு லாரி பின்னாடி தான் நின்றுருக்கேன். நாம் போயிட வேண்டியதா? அங்கே நிற்குது அதுதானே? ஐயோ, நல்ல வேலை அது நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். காசு ஆயிராதா? யானை யானை யானை. யானை அப்பா, நல்ல வேலை அது தட்டு தாண்டாமல் நின்றுட்டுருக்கு. தாண்டி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஏகப்பட்ட சம்பவமாக இருக்குது. அப்போ லாரி தப்பிச்சிடுச்சு, கரும்பு லாரி தப்பிடுச்சு. கரும்புக்காக தான் யானை நின்றுருக்குன்னு சொன்னாங்க. அந்த தட்டு தாண்டல, ரோடு ஓரமாக போட்டு வச்சுருப்பாங்க தகரம். ஸோ அது தாண்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்கும். தகரம் தான் காப்பாற்றிருக்கு ஒத்த யானை. லாரிக்காரனே ஸோ இப்போ இந்த மாதிரி லாரியெல்லாம் கரும்பு ஏற்றிட்டு போகல, கரும்பு லாரி இதெல்லாம் வந்து இந்த மலை ஏறும்போது திடீர்னு பிரேக் டவுனில் அப்படியே நின்றுடுச்சுன்னா காட்டுக்குள்ள இருக்கிற யானையெல்லாம் என்ன பண்ணும்? மோப்பம் பிடிச்சி வந்துருமா? ஏன்னா இங்கெல்லாம் கரும்பு சிந்தி கிடக்குது. திம்பம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திம்பம் ரீச் ஆயாச்சு. ஸோ இன்னும் ஒரு 27 ஹேர்பின் பெண்டு தான் கீழே இறங்கலாம் பண்ணாரிக்கு. சத்தியமங்கலம் புலிகள் கப்பகம். ஸோ இங்கேருந்து கீழே வியூ பாருங்கள், சூப்பராக இருக்குது. வியூ பார்த்துட்டு இங்கே நின்றுட்டு இருந்தோம்னா அவ்வளோதான். சிறுத்தை எதுனா காட்டுக்குள்ளேருந்து வந்துடுதுன்னா பயமாக இருக்குது. நேற்று போகும்போதே பெரிய சம்பவம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய உச்சியில் கீழேருந்து மேலே கரண்ட் இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. அதான் தண்ணி பிடிச்சிருக்கா. டோன்ட் ஃபீட் வைல்ட் அனிமல்ஸ். நம்ம வாழ்க்கை எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. கரும்பு லாரிக்காரனே என் மாடிக்கீழ வழியை விட்டாரியா. லாரியெல்லாம் இதில் இறங்குறது டேஞ்சர் தான். மெதுவாக தான் இறக்கணும். அப்படி தான் இறக்குவாங்க. திடீர்னு எங்கேயாவது ஒரு பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு அவ்வளோதான், எல்லாமே நின்று லைனாக. ஏகப்பட்ட நியூஸ் இதில் பார்த்துருக்கேன். இதாங்க 27th ஹேர்பின் பெண்ட். ஸோ இன்னும் அப்படியே 27லேருந்து மைனஸ் பண்ணிட்டே போகணும்.
எப்போ 0 ஹேர்பின் கொண்டு வருதோ அப்போ கீழே வந்துடும். கீழே ஹீரோ பண்ணாரி. யானைனா கூட பரவாயில்ல, ஓடி வரக்கெல்லாம் முறுக்கிட்டு போயிடலாம். சிறுத்தை பாஞ்சிடும், எங்கே இருந்தாலும் பாஞ்சிடும். பாஞ்சிதுன்னா ஒரே பாய், அவ்வளோதான். இப்போ இன்னும் 11 கிலோமீட்டர் கீழே இறங்கணும். இந்த வியூ நல்லா இருக்குது. ஸோ 24th ஹேர்பின் பண்ணி இருந்தது. யாரோ வர்றாங்க, பஸ்கார, கர்நாடகா பஸ். இந்த வியூ நல்லா இருக்குது. அப்படியே ஈவினிங் வெயில். ஸோ கோல்டன் ஹவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், கோல்டன் ஹவர்ஸ் தான். கொஞ்சம் விட்டுருந்தா அந்த லாரிக்கார காரை தூக்கியிருப்பான். அந்த அளவுக்கு கீழே இறங்கிய நிறுத்துவனியே. இன்னொரு லாரி வராயா, ரைட்டில் அவன் லெஃப்ட் ஏறி தான் திருப்பான். ஸோ ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஃபுல்லாக அந்த சைடு ரைட் ஏறி தான் திருப்பாங்க. நம்ம உள்ள ரைட்டுக்கு இந்த சைடு வந்தோம்னா கொஞ்சம் லெஃப்ட்லேருந்தே திருப்ப முடியாது. வாவ், சூப்பராக இருக்குது. ஒரு பக்கம் வெயில், இன்னொரு பக்கம் நிழல். ஸோ எந்த பக்கம் வெயிலோ அந்த பக்கம் நிழல். 20th ஹேர்பின் பெண்ட். ஸோ இது நல்லா இருக்குது. இங்கேருந்து வியூ. இங்கெல்லாம் வண்டி நிறுத்தவே கூடாது. மேலே அவ்வளோ ஹைட்லேருந்து கீழே இறங்கியாச்சு. அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் கீழே வருதுமா, சின்ன வாட்டர் ஃபால்ஸ். அங்கே போய் ஒருத்தன் குளிச்சுட்டு இருக்கான். இது வந்து 15th ஹேர்பின் பெண்ட். ஸோ இன்னொரு 13 ஹேர்பின் பெண்ட் தான் இருக்குது. ஸோ கீழே ரோடு தெரிய பாருங்கள், பண்ணாரி 10 ஹேர்பின் பெண்ட் 10th. ஸோ இன்னொரு 9 தான் இருக்குது. கீழே பாருங்கள் எவ்வளோ பெரிய முழங்காடு. பச்சை பசேன்னு எவ்வளோ முழங்காடு. ஸோ நாம் இதுக்கு இப்போ லாஸ்ட் வீக் வந்து இந்த 2 மலை அந்த தெரியுது பார்த்திங்களா, லெஃப்ட் சைட். ஸோ அந்த மலைக்கு அந்த 2 மலை தாண்டி தான் ஏறி போயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மலையில் திம்பத்துலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்று தான் மேலே ஏறணும், இன்றைக்கி ரிட்டன் கீழே இறங்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஹேர்பின் பெண்ட் 8th. ஸோ இங்கே மேலே உச்சியிலேருந்து கீழே அப்படியே பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க. போறனா போங்கய்யா. ஸோ கீழே எவ்வளோ பெரிய மலங்காடு தெரியுது பார்த்தீங்களா. ஃபுல்லாகவே யானை, டைகர், மான் நிறையா இருக்கும். வியூ பாயிண்ட் நல்லா இருக்கு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாருங்க. அங்கே அது ஒரு இடம் ரோடு போகிற தெரியுதா, அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம போய் இறங்கணும். இங்கெல்லாம் யானை வராது தானே, சிறுத்தைகள் நடமாட்டம் உள்ள பகுதி. யானை வராது, ஆனால் சிறுத்தை மட்டும் வரும். இது தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பண்ணாரி. அங்கே ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது அந்த பண்ணாரி. அந்த சைடு வந்து சத்தி. கோயம்புத்தூர் இங்கேருந்து பார்த்தாலாம் தெரியாது. அதுக்குன்னா எவ்வளோ கிலோமீட்டர் போகணும். கிளம்பலாம். அந்த எண் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கந்தலில் தான் ஏறி நின்றுட்டு இருந்தோம். இங்கேருந்து பார்த்தா தெரியல. ஸோ இது எத்தனாவது ஹேர்பின் பெண்ட், 7th நினைக்கிறேன். ஸோ கீழே இறங்கியாச்சு. கீழே வர வர வியூ நல்லா தெரியுது. ஸோ மேலே வெயிலும் நல்லா அடிக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன். ஒரு 3 to 4 கிலோமீட்டர் தான் இருக்கும் கீழே இறங்குறதுக்கு. 4th இன்னும் ஒரு 3 ஹேர்பின் பெண்ட் தான். ஸோ கீழே இறங்கிடலாம். ஸோ இது வந்து 4th வந்து 3 to 1 இருக்குது ஹேர்பின் பெண்ட். இது செகண்ட் ஒன். இன்னும் ஒன்று தான் இருக்குது, லாஸ்ட் ஒன், ஃபஸ்ட் ஹேர்பின் பெண்ட். ஸோ வந்தாச்சு. ஸோ 27 அப்படியே கீழே இறங்கியாச்சு. அப்படியே மைனஸ் பண்ணிட்டே வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீ ஹேர்பின் பெண்ட் கிடையாது. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணாரி தான். பண்ணாரி ஒரு 3 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ இதுவுமே மலங்காடு தான். இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் யானை வந்த பிளேஸ் பார்க்கலாம். அங்கங்கே இருந்து எங்கேயாவது எட்டி குதிச்சு வந்துட போகுது நேற்று மாதிரி. யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதி வந்தாச்சு. பண்ணாரி அங்கே லாங்கில் தெரியும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து பண்ணாரி.
ரீச் ஆயாச்சு. இங்கே சிந்தி கிடக்கிற கரும்பு சக்கை அதை சாப்பிட்றது யானை இது வரைக்கும் வரும் போல். இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகும். ஸோ அவ்வளோதாங்க, பண்ணாரி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வீட்டுக்கு ரீச் ஆகிடுவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஃப்ளை வித் AruNVinith. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ட்ராவல் வீடியோ பார்க்கணும் எங்கூட சேர்ந்து நீங்களும் பறக்கலாம் வாங்க. ஸோ பறந்துட்டே வீடியோ பார்க்கலாம் வாங்க எங்கூட. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டன் ஆன் பண்ணலைன்னா பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. ஸோ பண்ணாரி வந்து ரீச் ஆயாச்சு. அங்கே தெரியும் பார்த்தீங்களா செக் போஸ்ட். தேங்க்யூ விசிட் அகைன் சத்யமங்கலம் டைகர் சார். ஸோ சீக்கிரமாகவே நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ இதுதான் பண்ணாரி அம்மன் டெம்பிள்.